பட் புதிய பாதை பண்ணும்போது அந்த படம் நிச்சயமா வெற்றி பெறுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? முதல்ல ரிலீஸ் ஆகுமான்றதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு. படம்லாம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்தவங்கலாம் நல்லா இருக்குன்னாங்க. அதில ம். 1, 2 காமெடியான விஷயம்லாம் இருக்கும். அந்த மீடியேட்டர்ஸ் வந்து சில நேரத்தில வந்து சார் கிட்ட வந்து சுந்தரம் சார்ட்ட ஏதோ சொல்லிட்டு போவாங்க. அவர் எப்பவுமே செட்டுக்கு வரமாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடத்த டைரக்டர் குடுப்பாரு. அட் த சேம் டைம் அந்த புரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் போய் எதையோ ஒண்ணு சொல்லிடுவாரு. பேண்ட்டுக்கு மேல லுங்கி கட்டி நடிக்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்தா பெண்கள் விரும்ப மாட்டாங்க. அப்படின்னோன படத்த நிறுத்திருவாங்க. 2 நாளைக்கு ஷூட்டிங் ஓ! கிடையாது. நிறுத்திருவாரு. அ. என்னங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்க. நான் சொன்னேன், "நான் எல்லாமே உங்ககிட்ட நடிச்சே காமிச்சேன் சார். அதில நெறைய கெட்ட வார்த்தை இருக்கு. 38 கெட்ட வார்த்தை இருக்கும் முதல்ல. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேனே சார் இப்படிலாம் தான் சொன்னேன். கரெக்ட்டு பட் பார்க்கும்போது எல்லாரும் ஒரு மாரியா இருக்கு அப்படின்றாங்க. இல்ல சார் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி 2 நாள் ஆகும். மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முடிய புடிச்சு ஒரு பொம்பளைய அடிப்பேன். அதுக்கு வந்து அத போய் ஒருத்தர் பத்த வச்சுருவாரு. பார்த்தா இதெல்லாம் யாரும் பெண்களே வரமாட்டாங்க தியேட்டருக்கு. அப்படின்னோனே, அப்புறம் அவர போய் கன்வின்ஸ் பண்ணி இப்படி ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டே இருக்கும். அப்புறம் எல்லாம் படம்லாம் முடிஞ்ச உடனே, படம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோனே, அதில ஒரு மீடியேட்டர் போய் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில பாப்புலர் ஆர்டிஸ்ட்னா சீதா தான். ம். பார்த்திபன் இல்ல. அந்த ம். பையன் புது பையன் பாவம். பாவம் வேற. ஆமா. சீதா சீதா இறந்ததுக்கப்புறம், கதாநாயகி இறந்ததுக்கப்புறம் 1 1/2 ரீல் ஓடுது இந்த படம். ம். யார் பாப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. ம். அதனால டைரக்டர்ட்ட சொல்லி மாத்த சொல்லுங்க அப்படின்னாரு. ஒரு நாள் போனோனே புரொடியூசர் வந்து காமதேனு தியேட்டருக்கு எதிர்க்க அந்த பக்கத்தில இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்க்க தான் சுந்தர சாருடைய ஆஃபீஸு. நான் போம்போதெல்லாம் பிள்ளையார் கோயில வேண்டிட்டு தான் போவேன். ஏன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது. அது நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேழ முகத்தோனே அப்படின்லாம் போவேன் மேல. போனா அன்னைக்கு ஒரு குட்ட தூக்கி போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி சொல்றாங்க. அத வந்து நம்ம மறுக்கக்கூடாது. ம். முதல்ல யோசிக்கணும் நம்ம. ம். நான் அப்படியே பார்த்துட்டு, சார் அவன் வந்து ஒரு அனாதையா இருந்தான் சார். கடைசியில அவன் அனாதையாக கூடாதுங்கிறதுக்கு தான் சார். அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். கதை சொல்லிட்டீங்க, படம் எடுத்துட்டீங்க. இப்போ இப்போ கதாநாயகி இறந்ததுக்கப்புறம் 1 1/2 மணி நேரம் 1 1/2 ரீல் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? போங்க யோசிங்க.